நீங்க மூவர் பேசியதையும் பார்த்திருப்பீங்க. பரஸ்பர குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்றைய கல்வித்தரம் நம்ம இதை வச்சு எப்படி புரிஞ்சுக்கணும்? இது 4.5 வருட பிரச்சனை இல்லை, இது 4.5 வருடங்கள் வீரியம் அதிகமா இருக்கு. இந்த பிரச்சனை கடந்த பல வருடங்களாகவே இருக்கு அப்படின்றாங்க. பட் த எண்ட் சஃபரர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இல்ல, இன்னைக்கு அவர்களுடைய தரம் உயர்ந்து இன்னைக்கு அரசு பள்ளி குழந்தைகளை கூட வெளிநாடுகளுக்கு வெளிநாட்டு நிகழ்வுகளுக்கெல்லாம் கொண்டு போற அளவுக்கு வளர்ந்திருக்கணும் ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ஆக கவர்மெண்டோட இந்த ஸ்கீம்ஸ் இவர்களுடைய வாதங்களை வச்சு நம்ம முதல் கட்டம் எப்படி புரிஞ்சுக்கணும் சுவாமிநாதன்? இதுல 2 வகையான கோணங்கள் நான் நிச்சயமா பாக்குறேன். ஒன்று, அரசு பள்ளி மாணவர்கள் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க. ஒன்று என்னன்னா, அது வந்து பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல படித்து விட்டு நம்ம ஒரு கல்லூரிக்கு போனா மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களுக்கும் அண்மையில அந்த திட்டத்தை விரிவாக்குறாங்க, புதுமை பெண் திட்டத்தை. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில 9ஆம் வகுப்புல இருந்தே மாணவர்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்து என்னெல்லாம் படிப்புகள் படிக்கலாம் என்னங்கிறது அப்பொழுது மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு வகுப்பு நடத்தப்படுது. நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் கல்லூரிகள் படிக்கிறப்ப நம்ம எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம் அப்படின்னு அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு காலம் இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருப்போம். யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க அப்பா அம்மா நல்லா படிச்சிருந்தா அவங்க வழிகாட்டுவாங்க. இப்ப பள்ளிக்கூடத்துல போய் யாரோ ஒருத்தர் நான் முதல்வன் திட்டம் மூலமா ஒரு வழிகாட்டுறது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா மாணவ மாணவர்கிட்ட. அதுலயும் இன்னைக்கு ஒரு 20,000 மாணவர்களுக்கு எடுத்தா 5 பேர் தான் புறப்பட்டு வருவாங்க. 20,000 பேர் ஏன் வரல நம்ம கேட்க முடியாது. அது ஒன்று. அந்த வகையில இந்த திட்டங்கள் உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய திட்டங்கள். அது புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், நான் முதல்வன் திட்டமா இருக்கலாம், மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயா இருக்கலாம். நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப காலையில ஸ்கூலுக்கு வந்துட்டு சாயந்தரம் வீட்டுல போய் வேலை பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க சார். இப்ப எல்லாம் மதிப்பெண் ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் யாருன்னு சொல்ல முடியாது. முன்னாடி எல்லாம் பார்த்தா பேப்பர்ல வரும் 10ஆம் வகுப்பு தேர்வில் புரோட்டா போட்ட மாணவர் முதலிடம் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் கடந்த காலங்கள். அப்படியெல்லாம் ஒரு தலைமுறை தாண்டிதான் வந்திருக்கும். அதனால இந்த திட்டங்கள் வந்து வீண் நான் சொல்லல. ஆனா அதை செயல்படுத்துற விதமும் ஓகே, அரசு செயல்படுத்துறாங்க. ஆனா இங்க வந்து ஒரு விளம்பரத்தன்மை இருக்கானா, நிச்சயமா விளம்பரத்தன்மை இருக்கு. அது வந்து விளம்பரப்படுத்திதான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. அதுல ஒரு உதாரணம் என்னன்னா, இன்னைக்கு ஏன் அவர்கள் வந்து ஒரு நடிகர்களை அழைத்து வந்து விழா எடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னா, நடிகர் விஜயே கல்வி நிதி கொடுக்கறாருல, மாணவர்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கறது தமிழ்நாடு அரசு கொடுக்குது. ஆனா அவர்கள பெரும்பகுதியினரை முதல் மதிப்பெண் எடுக்கிறாரு. விஜய் கூப்பிட்டு ஒரு பக்கம் பாராட்டு விழா நடத்துறாரு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு நேற்று அந்த நிகழ்வுல வெற்றிமாறன் சார் கலந்துகிட்டார். திரைப்பட இயக்குனர் சொல்றேன். போன வருஷம் நடந்த விருது விழால விஜய் அவர் எடுத்த அசுரன் திரைப்படத்துல இருந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. உங்ககிட்ட பணம் இருந்தா புடுங்கிடுவாங்க, உங்ககிட்ட பொருள் இருந்தா எடுத்துருவாங்க, ஆனா உங்ககிட்ட கல்வி இருந்துச்சுன்னா யாராலையும் களவாட முடியாது. நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் சுவாமிநாதன். ஆனா ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் மாடலா நீங்க அவர்களுக்கு எதிராக பேச வைக்க வேண்டியது அப்படின்னு வரும்பொழுது சாதித்தவர்கள், கல்வியினால் சாதித்தவர்கள் சொல்லும் போதுதான் இன்னும் அவங்க மனசுல ஒட்டும்லாமோ இல்லைங்க. திரைத்துறை பிரபலம் அவங்க இருக்காங்க, அவங்க பேசினா ஒட்டும்னா அது நமக்கு ஓகே. மாணவர்களும் நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போறோம்ன்ற கேள்வி எழுதுல. அதுல நிச்சயமா இருக்கு. அது அவர்கள் மாணவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட நிகழ்ச்சியா நான் பார்க்கல. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம். ஏன்னா விஜய் களத்துக்கு வர்றாரு, வெளியில வர்றாரு, பிரச்சாரம் பண்றாரு, அங்கங்கே போகிறார். அப்ப அவர்களுக்கு தாங்கள் என்னெல்லாம் செய்யறோங்கிறத செய்யணும், தெரியணும், மக்களுக்கு தெரியணும். அதற்காக நடிகர்களை கூட்டிட்டு வராங்க. ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்றேன் சார். கடைசியா விஜய் அவர்கள் நடித்த கோட் படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்துட்டு போவார். நான் வேற இடத்துக்கு போறேன், இனிமேல் நீ இந்த இடத்த பாத்துக்க அப்படிப்பாரு. அந்த சிவகார்த்திகேயனை நேற்று கூட்டிட்டு வந்து அவரு நேற்று மேடையில சிறப்பு அழைப்பாளர் அவரும் முதல்வர்களுக்கு இடையாக அவரையும் பேச வச்சிருந்தாங்க. சோ இது முழுக்க முழுக்க அரசியல் மையம் தான். இது விளம்பர மையம்னு நான் பாக்கல. இது வந்து தான் செய்திருக்காங்க, செய்த விஷயத்தை பாராட்டுகிறோம். அதை கொஞ்சம் சத்தமா சொல்றாங்க. தேர்தல் வரப்போகிறது என்பதனால் சொல்றாங்க. ஒன்று. இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம் இது என்னன்னா, அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தோழரை வந்து சார் கேள்வி கேட்டிருந்தாங்க, சூர்யா சார் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. குளச்சல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த அரசு பள்ளிக்கூடத்தை நாம் தமிழர் கட்சியினரே ஒரு 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சிருக்காங்க. நீங்க நண்பர்கள் கிடைச்சா பார்க்கலாம். அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட குளச்சல் வேட்பாளராகவும் இருக்காங்க. நான் மேல சுதந்திர தின நிகழ்வுக்கு பல்வேறு இடங்களுக்கு போறப்ப அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தேன். இப்படி அங்கங்கே நடக்குது. இன்னொன்னு, பொறுப்பு பூரா ஊர்க்காரங்க தலையில திணிச்சிடவும் கூடாது. அண்மையில 100ஆண்டு விழா கொண்டாடுறாங்க சார். அரசு பள்ளிக்கூடம் 100 ஆண்டுகள் கடந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கு கூட தமிழ்நாடு அரசு பெரிய நிதிகளை ஒதுக்கல. அந்த இதையே என்ன பண்ணாங்கன்னா, முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து நடத்துங்க, முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு அதை பண்ணுங்க, முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து ஸ்மார்ட் கிளாஸ் கட்டுங்க என்பது அல்ல. அரசு பள்ளிக்கூடத்துக்கு கூடுதல் நிதியை ஒதுக்கணும். 2 விஷயங்களா பாக்குறேன். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வச்சிருக்காங்க. காலை உணவு திட்டம் ரொம்ப சிறப்பா செயல்படுது. அதனுடைய பலனா நான் நேரடியா பார்த்திருக்கேன். என்னுடைய கிராமத்திலேயே கிட்டத்தட்ட ஏராளமான குழந்தைகள் 100 நாள் வேலைக்கு போகக்கூடியவர்களுடைய குழந்தைகள் தான் காலையில அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, அப்பா ஏதோ ஒரு சின்ன வேலைகளுக்கு போறாரு. அந்த குழந்தைகள் 100 நாள் திட்டத்துக்கு போகக்கூடிய குழந்தைகள் நல்லா பயன்படுறாங்க. அது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தானே கொடுக்குறோம். அந்த திட்டத்தை விரிவுபடுத்தலாமே. 6ஆம் கிளாஸ் பையனுக்கு பசிக்காத, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பசிக்கிற பையனுக்கு 6ஆம் கிளாஸ்ல பசி மறந்துருமா? அவன் சுய வேட்டையாடலை நோக்கி போயிருவானா? ஒண்ணு இல்ல. அப்ப அரசினுடைய திட்டங்கள் மிக சிறப்பா இருக்கு. நீங்க ஒரு படிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்குறாங்க. அதுல கடுகளவு கூட எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா
நீ பள்ளிக்கூடம் படிச்சுட்ட காலேஜ் போனீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும், அது ஒரு தன்னம்பிக்கை. எங்கேயோ ஒரு புரோட்டா கடையிலயோ எங்கேயோ ஒரு சைக்கிள் கடையிலயோ போய் வேலை பார்ப்பதற்கு மாற்றாக அது ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கும். அவன் படிக்கணுங்கிறது தூண்டப்படும். நான் சொன்ன போல ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கிறேன் சார். அந்த 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புலயே அவனுக்கு நான் முதல்வன் அறிமுகமாயிடுது. காலேஜ்ல படிக்கிறவனுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான பாதை காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரியில் படித்த போது கிடைக்கல. அதுக்காக அதிமுக எதுவுமே பள்ளிகளுக்கு செய்யலன்னா அவங்க பீரியட்ல சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, வேறு வேறு வடிவங்கள்ல கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த வடிவம் மாறி இருக்கு. சோ 2 திராவிட கட்சிகளுமே மாணவர்களை நன்றாக வைத்திருக்காங்க. பட் அந்த அரசு பள்ளிகளுக்கான செயல் திட்டங்களா அது நிறைய வந்திருக்கா என்பது ஒரு கேள்விக்குறியா மாறி. நம்ம சாதிச்சுட்டோம் அமர வேண்டிய இடமா சாதிக்க வேண்டியதும் சிலது இருக்கா? என்ன செய்யணும்? அந்த பிரிட்ஜ் த கேப்னு இருக்குல்ல, ஒரு சின்ன கேப் இருக்கு, அது பிரிட்ஜ் பண்ண என்ன பண்ணணும் அரசு தரப்புல? இல்ல அரசு முதல்ல திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ அரசு பள்ளிகள்ல ஆசிரியர்களா இருக்கிறவங்களோட குழந்தைகளையாவது குறைந்தபட்ச அரசு பள்ளியில சேர்க்கிறாங்களாங்கிறதுக்கே திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி இவ்வளவு நீண்ட நெடிய கால பயணத்துல அரசு பள்ளிகள் எவ்வளவு புத்துயிர் பெற்றிருக்குங்கிறதுக்கான விடை நமக்கு கிடைச்சிடும். குறைந்தபட்சம் ஒரு ஜீவோ எதுக்கு போடுறாங்களோ இல்லையோ, அரசு பள்ளியில அரசு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் எந்த விதமான அரசு பணியில இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு குழந்தையாவது அரசு பள்ளிக்கூடத்துல சேர்த்தாலே போதும். கீழே இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய சாதாரண வறிய நிலையில இருக்கக்கூடிய குழந்தை கூட நல்ல கல்வி கிடைச்சிடும். ஏன்னா அவங்க ஒரு டெடிகேட்டடா பாடம் நடத்துவாங்க. இப்ப ஏற்கனவே அவர்கள் எதுக்காக நம்ம குறைத்து மதிப்பிடல, நிறைய விஷயங்கள் செய்யறாங்க சொல்றாங்க. அதை கடந்து இன்னும் அடுத்த நிலைக்கு எப்ப போகணும்? முதல்ல அரசினால் ஊதியம் பெறக்கூடியவர்கள், அது திமுக ஆட்சியா இருக்கலாம் அதிமுக ஆட்சியா இருக்கலாம், அரசு ஊதியம் பெறவங்களா முதல்ல அரசு நம்பகத்தன்மையா இருந்திருக்கணும். அரசு பள்ளியில அவங்களுடைய பிள்ளைகளை சேர்த்துக்கணும். நான் படித்த காலத்திலயும் சரி, அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி நம்ம பார்த்தப்ப எந்த அரசு ஊழியர்களுடைய பிள்ளையும் சொல்லல என் பையன் அரசு பள்ளிக்கூடத்துல இல்ல. கோர்ட்னு ஒண்ணு இருக்கு, நீதினு ஒண்ணு இருக்கு. தெரியாதா? போற போக்குல சொல்லிடலாமா? தனியார் ஸ்கூல்ல எல்லாம் இழுத்து பூட்டிடலாமா சார்? நீங்க ஒரு ஜீவோ கொண்டு வாங்க பாத்துறோம். மட்டும் சொல்லல சார், நான் பொதுவாக தனியார் ஸ்கூல்ல மூடிடுவாங்க. அரசு பள்ளியில நல்ல குவாலிட்டி இருந்தா தனியார் நன்றி. ஒருவர் சேர்ந்தால் அவர் முடிக்கணும். அவர் முடிச்சிட்டோம். சுவாமிநாதன் முடிச்சு இறுதி கருத்து சுவாமிநாதன். மற்றபடி இந்த விழா என்பது என்னை பொறுத்தவரை இது ஒரு விளம்பர விழா என்றெல்லாம் நான் பார்க்கல. நான் என்ன சொல்றேன், இந்த விழாவின் மூலமாக இன்னும் அதிகமான மாணவ மாணவிகள் மத்தியில தமிழ்நாடு அரசுக்கு இப்படி எல்லாம் திட்டங்கள் இருக்கு, நம்மளும் படிக்கலாம் என்கிற ஒரு பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன். பட் அதே நேரத்தில் இதுல விளம்பரத்தன்மையை அதிகமாக இருப்பதற்கு காரணம் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எல்லா விழாக்களையும் நடிகர்கள் இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு தோன்றுகிறது. காரணம் விஜய் போன்றவர்கள் அரசியல் களத்துக்கு வந்திருப்பதால் அதற்கு ஈடாக இவர்களுக்கும் சில நன்மைகளை வைத்து தங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளை கொண்டு போக வேண்டிய தேவையும் இருக்கிறதா? நன்றி. தேர்தல் வருதுங்கிறதுனால இனிமேல் எந்த நிகழ்ச்சி நடத்தாம விட்டுறலாமா?